இன்ஃபினிட்டி பற்றி நமக்கு தெரியும், எண்டே இல்லை. அப்புறம் இன்ஃபினிட்டி வந்து ஒரு நம்பரே இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்ஃபினிட்டிக்கும் ஸ்பேஸுக்கும் இங்கே என்ன ரிலேஷன்னு தெரியுமா? இப்போ ஸ்பேஸே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ ஸ்பேஸ் ஆல்ரெடி இன்ஃபினிட்டி தான். ஆனால் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இன்னே இன்ஃபினிட்டி வரும். ஸோ இன்ஃபினிட்டி இன்ட்டு டூ இன்ஃபினிட்டி திருப்பி இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் தான். இதுதான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கும்போது தான் இன்னொன்று இடிக்குது. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா நம்மள மாதிரியே இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கும். ஸோ வந்ததே திருப்பி திருப்பி வரும், திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா பேரலல் யூனிவர்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளாக் ஹோல் கிட்ட இன்ஃபினைட் டென்சிட்டியும் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரும் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்னா ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, எல்லா மேட்டரும் ஒரே ஃபேப்ரிக்கில் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது 4D ஸ்டேஜில், 3D இல்லைங்க, 4D ஸ்டேஜில் டைமும் சேர்த்து.